உங்கள் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த யெப்தா என்ன செய்திருப்பான்? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை புறக்கணித்து விரட்டி தேசத்தை விட்டு துரத்தும் போது அவன் போய் தேவ சமூகத்தில் போய் அழுது, ஆண்டவரே, என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்ததுனால புறக்கணிக்கப்பட்ட தேசத்தில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கி தேவனை தேடி பாருங்கள். உங்கள் குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் பின்னணி எப்படி வேணாலும் இருக்கும். ஒரு தரித்திரமான, ஒரு ஏழ்மையான, அல்லது ஒரு நல்ல பேரே இல்லை எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பெற்றோர்களை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, இதெல்லாம் உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தி நீங்கள் ஒரு வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தரை தேடி பாருங்கள். அங்கீகாரம் இல்லாத இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருவார். நல்ல